ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜின்கோக் பிஎல்எஃப்எஃப் ஆர்மீஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ஆர்மீஸ் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பன்னிக்கு ஒரு விஷ் பண்ணுவோமா? ஏன்னா இன்றைக்கி நம்ம பன்னி கிங், அதான் ஜங்குக்கியோட பர்த்டே. ஹாப்பி 27th பர்த்டே ஜங்குக்கா. லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும். எங்களுக்கு உங்களோட சிரிப்பு தான் ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் எனி டைம் ஸ்மைலோட ஹாப்பியாக எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிட்டு போகணும். எங்களுக்கு இதே ஜங்குக்கி எப்பொழுதுமே வேணும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே ஜங்குக். ஜின்கோக் ஒன் ஷார்ட் நேம், ஃபீல் மை லவ். ஆர்மீஸ், இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு வாங்க நம்ம இப்போ ஜின்கோக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு 7th படிக்கிற சின்ன பையன் அந்த சைடு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டுருக்கான். அப்போது ப்ளே கிரவுண்டில் 12th பசங்கள்லாம் விளையாடிட்டுருக்காங்க. அதில் ஒரு பையன் பாலை கிக் பண்ணுறான். அவன் யார் மேலே இவ்வளோ கோவமாக இருந்தான்னு தெரில. அந்த பால் கிரவுண்டை விட்டு வெளியே வருது. அது அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஜங்குக் மேலே விழுவுருது. அப்போது அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து இந்த குட்டி பையனை எப்படியாவது காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே பிடிச்சி தள்ளுறாங்க. அந்த பால் அப்படியே அந்த சைடு போய் விழுந்துருது. ஜேகே மேலே அந்த பையன் இருக்கான். ஜேகே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போது அந்த பையன் எழுந்து, இங்கே பாரு, இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ நீ எல்லா சைடுமே பார்த்து வரணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் பார்த்து வரேன், நீங்கள் என் மேலேருந்து எழுந்துறீங்க, ஏன்னா நீங்கள் வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரா. ஓ சாரி, என்னை மன்னிச்சிரு, உனக்கு எதுவும் அடிபட்டிருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அப்புறம் எனக்கு அடிபட்டிருக்குல்ல, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரா. ஐயோ, உனக்கு அடிபட்டிருக்கா? கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே ஜங்குக்கு தூக்கிட்டு அந்த பையன் போகிறான். ஐயோ, என்னை கீழே இறக்கி விடுங்க, எனக்கு ஷையாக இருக்குங்க, பாருங்கள் எல்லா கேர்ள்ஸும் பார்க்குறாங்க, என்னை விடுங்க விடுங்கன்னு சொல்லி ஜேகே கத்துறாரு. அதெல்லாம் முடியாது, உனக்கு அடிபட்டிருக்கு, இதுக்கு காரணம் நான் தான். நான் தான் உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர் இருப்பாங்கல்ல ஸ்கூல்லேயே, அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு, டாக்டர் டாக்டர், இந்த பையனுக்கு அடிபட்டிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்கிறாரா. அதுக்கு ஜேகே கிட்ட, எங்கேப்பா அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ரொம்பலாம் அடிபடல, ஏதோ கையில் தான் லைட்டாக கிழிச்சிடுச்சு அப்படின்றாங்களா. அப்போ நம்ம ஜின்னை பார்த்துட்டு, ஐயோ பாருங்க இவனுக்கு எப்படி அடிபட்டிருக்கு, எல்லாம் என்னால் தான், என்னை மன்னிச்சிருடா தம்பி அப்படின்றாரு. இல்லை பரவாயில்ல விடுங்க, நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. இல்லை என்னால் தானே ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த டாக்டர், இது அவ்வளோ பெரிய காயெல்லாம் இல்லை, ப்ளட்டு கூட வரல, லைட்டாக கிழிச்சிருக்கு அவ்வளோதான். என்னது லைட்டாக கிழிச்சிருந்தாலும் கிழிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஜின்னு சொல்கிறாரா. சரி விடு, நானே உன் தம்பிக்கு சரி பண்ணி விடுறேன் அப்படின்றாங்க. என்னது தம்பியா? அவன் ஒன்று என் அண்ணாலாம் கிடையாது அப்படின்னு ஜேகே சொல்கிறாரா. ஆமாம், நான் இவனை தத்தெடுத்துக்கிட்டேன் அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரா. உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. அதுக்கு அந்த டாக்டர் சிரிக்கிறாங்க. சரி 2 பேரும் கிளாஸ்க்கு போங்க அப்படின்றாரு. ஐயோ கிளாஸ் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு, சரி வாடா தம்பி, ஒன்று நான் அவன் கிளாஸில் கொண்டு போய் விடுறேன் அப்படின்றாரு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் என்னை விடுங்க, எல்லாத்துக்கும் முன்னாடி என்னை தூக்கிட்டு வந்த பையே என்னை எல்லாம் ஒரு மாதிரி பார்த்தாங்க, இன்னும் நீங்கள் என் கிளாஸில் கொண்டு போய் விட்டா என் அவ்வளோதான் எப்படி நினப்பாங்க அப்படின்னா. நீ இன்னும் சின்ன பையன் தான்டா, நான் உன்னோட பெரிய பையன், ஸோ நான் தூக்கிட்டு போனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை, இத்தனைக்கும் நான் ஒரு பையன் தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. அதெல்லாம் ஒன்றும் எனக்கு தேவையில்ல, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. 2 பேரும் அதே சைடு தான் போயிட்டுருக்காங்க. ஜேகே திரும்பி, நீங்கள் எதுக்கு என் பின்னாடியே வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. நான் அது வந்து உனக்கு ப்ரொடெக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ கிளாஸ் போகிற வரைக்கும் நம்ம பின்னாடியே தான் வருவேன் அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் போங்க கிளம்புங்க அப்படின்றாரா. சரி உன்னோட பேர் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ஜின்னு. என் பேர் தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ நீ சொல்லலைன்னு வச்சுக்கவேன், நான் மறுபடியும் உன்னை தூக்கிட்டு போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என் பேர் ஜங்குக், ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றாரு. அப்போ நீ என் பேரை தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாரு. உங்கள் பேர் தான் எனக்கு தெரியுமே அப்படின்றாரு. என்னது என் பேர் தெரியுமா? ஆமாம், உங்களை எல்லாத்துக்குமே தெரியும், ஏன்னா நீங்கள் தானே நம்ம ஸ்கூல்லையே நல்லா பாடுவீங்க, உங்களை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, நானும் அதில் ஒரு டைம் வந்து பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டு வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்களா. எப்போ? லாஸ்ட் டைம் நம்ம ஸ்கூலில் ஆனுவல் டே நடந்துச்சுல அப்போ தான் அப்படின்றாரு. ஆனால் ஜேகே, நான் அவனை ஒரு டைம் கூட நம்ம ஸ்கூலில் பார்த்ததில்ல, நான் வெளியே அவ்வளோவா வரமாட்டேன், இன்றைக்கி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்களேன்னு வந்தேன், இப்படி ஆயிடுச்சு அப்படின்றாரா. சரி விடு, இனிமேல் உனக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் சொல்லு, நான் உன்னை பார்த்துக்கிறேன், உன் பிரதர் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீங்கள் ஒன்றும் என் பிரதர்லாம் கிடையாது, ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகிறாரு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. அப்போ நம்ம கல்ச்சர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நான் இன்னும் நிறைய ஆள்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ சார்லாம் வந்துட்டு, என்ன ஜின் உன்னோட டீமை இன்னும் ரெடி பண்ணலையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் அது வந்து இந்த தடவை நான் பாட்டு பாடலான் இருக்கேன் சோலோவா அப்படின்றாங்க. இல்லை ஜின், நீ இன்னொருத்தர் கூட சேர்ந்து பாடு, அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. நான் என்ன பண்ணுறது, வேணும்னா நீ போய் நிறைய கிளாஸில் போய் பாரு, உனக்கு யாராவது பிடிச்சிருந்துச்சுன்னா சூஸ் பண்ணிக்கோ அப்படின்றாங்களா. அதுக்கு நம்ம ஜின்னு, ஓகே சார் நான் அப்படியே பண்ணுறேன்,
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு வேறு எங்கேயுமே நிற்கல, ஸ்ட்ரைட்டாக நம்ம ஜேகேவோட கிளாஸை கண்டுபிடிச்சி ஜேகே கிளாஸ்க்கு தான் போகிறாரு. யாராவது சாங் பாட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா? நான் எனக்காக ஒரு ஆள் சூஸ் பண்ணும், ஒரு பார்ட்னர். ஸோ உங்களில் யார் வேணாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. நிறைய பேர் நான் வரேன் நான் வரேன்னு கை தூக்குறாங்க. பட் நம்ம ஜேகே மட்டும் எழுந்திருக்கவே இல்லை, அப்படியே உட்காந்துருக்காங்க. டேய் தம்பி, நீ என் கூட வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. நீங்கள் ஃபஸ்ட்டு யார், எதுக்கு என்ன வந்து தம்பி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்கல. ஏதோ நீங்கள் அன்றைக்கி என்னை காப்பாற்றுனீங்கிறதுக்காக நான் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன். இத்தனைக்கும் நீங்கள் என் மேலே வந்து விழாமல் இருந்தீங்கன்னா அந்த பால் என்ன மேலே தானே போச்சு, அப்படியே போயிருக்கோம். நீங்கள் தான் தேவையில்லாமல் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லவும் அந்த இடத்துல எல்லாத்துக்கு முன்னாடியும் ஜின்னை நம்ம ஜேகே திட்டுறாரா. ஜின்னுக்கு ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது. நம்மளை விட சின்ன பையன் நம்மளை இப்படி பேசிட்டானே, இனிமேல் நம்ம இந்த மாதிரி வச்சுக்க கூடாது, யாரு கூட வாலண்டியராக போய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அங்கேருந்து அப்படியே சேடாக போகிறாரு. தென் ஃபைனலாக அந்த ஆனுவல் டேவும் வருது. பட் நம்ம ஜின் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. நம்ம ஜேகேவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு தொலைவுறாங்க, எங்கடா நம்ம ஜின்னை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அவன் இந்த தடவை பாடுவேன்னு சொன்னானே, ஏன் பாட வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. அதுக்கு அந்த இடத்துல ஜின்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கிட்ட உட்காந்துருக்காங்க. இந்த தடவை ஜின்னு இல்லாதனால இந்த ஷோவே சுத்தமாக நல்லாவே இல்லை, ஏன்னா அங்கேருந்து கிளம்புறப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போகிறாங்க. அப்போ நம்ம ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸும் உண்மையாலுமே அவர் வரல போலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு நம்ம ஜேகே நம்மளால தான் ஜின்னு வரலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஆனுவல் டேவும் முடிஞ்சிருச்சா, நம்ம ஜேகே ஒரு பிளேஸில் உட்காந்துருக்காரு. அப்போ ஒரு பிளேஸில் ஏதோ இருக்க மாதிரி இருக்கு, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாரு. அதில் நம்ம ஜின்னு தான் எழுதியிருக்காரு. எனக்கு தெரியும், உன்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன் ஜேகே, இனிமே உன்னை ஹர்ட் பண்ண நான் இந்த ஸ்கூல்லே இருக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு இந்த இயரோட 12th முடியுது, அவ்வளோதான், இன்றைக்கி நான் வரவும் மாட்டேன், அதனால தான் நான் நேற்றே இதை எழுதி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமுக்கு நல்லா படி, அப்புறம் எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஸ்மைலி ஃபேஸ் வரைஞ்சி வச்சுருக்காரா. ஜேகே கிட்ட பார்த்தோன்னே ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. சே, என்னால் தானே இப்படி ஆயிடுச்சு, கடைசியில் என்னால் அவனை பார்க்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. தென் இப்படியே எக்ஸாம்ஸும் ஸ்டார்ட் ஆகுதா, இப்படியே எக்ஸாம்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அப்போ நம்ம ஜேகே எக்ஸாம் எழுத வரப்போ நம்ம ஜின்னு வெளியே அவரை பார்த்துட்டு, அப்போது வெளியே வந்து ஜேகேக்காக கேண்டி அங்கே இருக்க வாட்ச்மேன் கிட்ட கொடுத்துட்டு போவாங்க. இது நீங்கள் ஜேகே கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஜேகே எக்ஸாம் முடிச்சுட்டு வராரா. அந்த இடத்துல இந்த வாட்ச்மேன் வந்துட்டு, ஜேகே இதை அவங்ககிட்ட ஜின்னு கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களா. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது, இதை அவன் என்கிட்ட வந்து ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருக்கலாம்ல, ஏன் என்னை அவாய்ட் பண்ணுறான், ஒரு வேளை நான் அப்படி பேசினனால என்னை அவாய்ட் பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. இப்படியே கொஞ்சம் வருஷம் போயிடுது. நம்ம ஜேகேவும் அப்படியே நார்மலாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காரு. இப்போ நம்ம ஜேகே 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. அப்போ ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஹே உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ஸ்கூலில் ஒரு சீனியர் இருந்தாங்களே, அதான் ஜின்னுன்னு சொல்லிட்டு. ஆமாம், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. அவர் எனக்கு நல்லாவே தெரியும், என்னடா சொல்கிற. ஆமாம், நேற்று தான் அவர் எங்கள் வீட்டு பக்கத்தில் அவங்க வீடு மாற்றி வந்தாங்க. என்ன சொல்கிற. ஆமாம், ஜின்னு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்களா. ஜேகேக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஒன்று தெரியுமா ஜேகே, நம்மளோட கிராஜுவேஷன் டேக்கு ஜின்னு வரேன்னு சொல்லியிருந்தாரு. என்ன சொல்கிற. ஆமாம், அவருக்கு அன்றைக்கி லீவா, ஸோ நான் தான் கிராஜுவேஷன் டேக்கு கூட்டிகிட்டு போகணும்ல யாரையாவது, அதனால் நான் ஜின்னை கூப்பிட்டேன். ஏன்னா என் அம்மாவும் அப்பாவும் அன்னைக்கு ஊருக்கு போகிறாங்கடா அப்படின்றாங்களா. என்னடா சொல்கிறேன், உன் கிராஜுவேஷன் டேக்கு வரமாட்டாங்களா. ஆமாம், அதுக்கு பதிலாக தான் என்னோட கசின் ஜின்னு வரால. என்னது, ஜின்னு உன் கசின் அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரா. ஹே உனக்கு தெரியாதாடா, அம்மா நீ என்னைக்கு என்கிட்ட ஜின்னை பற்றி பேசியிருக்கா, எப்போ பார்த்தாலும் இவன் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி பேசுகிறதுக்கே உனக்கு டைம் இருக்காதே. அப்போ கூட ஒரு டைம் பாலில் நான் அடிப்படை வந்தப்போ என்னை காப்பாற்றினார்ல, அன்னைக்கு கூட நீங்கிட்ட சொல்லவே. அட ஜேகே, எனக்கு அப்போல்லாம் ஜின்ன தெரியாது. இப்போ ரீசெண்டாக ஜின்னோட அண்ணாவும் எங்கள் ஃபேமிலி, அதான் எங்கள் ரிலேஷனில் ஒரு அக்காவும் அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால எனக்கு ஜின்னு கசின் வேணும் அப்படின்றாரு. ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அந்த கிராஜுவேஷன் டேக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அவளா. என்ன ஜேகே, நீ இப்போலாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்குறாங்களா. இல்லை நான் கிராஜுவேஷன் டேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் அவளா வெயிட் பண்ணிகிட்ருக்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்றாங்க. என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஆமாம், நான் பாட்டு பாடலான் இருக்கேன்டா அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற, நீ பாட போறியா. நானும் வாய்ஸை கேட்க ரொம்ப அவளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம இந்த ஆனுவல் டேக்கு உன் அண்ணன், அதான் உன் கசின் ஜின்னு வருவாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அது தெரியலடா, நான் கூப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்றாங்க. சரி நம்ம உன் வீட்டுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரா. நீ என்ன எப்பொழுதும் நானே கூப்பிட்டேன் என் வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொன்னேன், இப்போ மட்டும் இவ்வளோ அவ்வளோ வரேன்னு சொல்லிகிட்ருக்க. அது ஒன்றும் இல்லை, என் வீடு ரொம்ப தூரம் இல்லை, ஸோ வீட்டுக்கிட்டே இருந்தேன்னா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கூல் போகலாம்ல, அதனால தான் அப்படி சொல்கிறேன். உன் வீடு ரொம்ப தூரமா.
இப்போது ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறது யாரோட வீடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா? டேய் ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்கிறாங்களா? நீ எதுக்கு இவ்வளோ ஐடியா போட்டுட்ருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. எனக்கு தெரியும் ஜேகே, நீ அண்ணன் அதான் ஜின்னை லவ் பண்ணுறேங்கிறது அப்படின்றாரு. என்ன சொல்கிற, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா? அன்னைக்கு நம்ம ஜின்னு ஒரு டைம் லெட்டர் மாதிரி எழுதி வச்சுருப்பாருல, அந்த லெட்டர் ஆக்சுவலி கீழே பறந்துருக்கும். அதை நம்ம ஜேகேவோட ஃப்ரெண்டை தான் எடுத்து படிச்சிருப்பாங்க. ஐயையோ என்ன நடக்குதுங்க. சரி நம்ம ஜேகேவே சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதே இடத்துல வச்சுருப்பாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஜேகே எடுத்து படிச்சிருப்பாங்க. இப்படி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்களா? ஜேகேக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. சரி வா நம்ம இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க. இன்னிக்கா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரா. தென் கிளாஸ் முடிஞ்ச உடனே இவங்க 2 பேரும் நம்ம ஜேகே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ நம்ம ஜேகேயோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இதோ ஆப்போசிட்டில் இருக்குல்ல அதுதான்டா ஜின்னோட வீடு அப்படின்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த வீட்டவே பார்த்துட்டு வராரா. வரும்போது ஸ்ட்ரைட்டாக அங்கே முன்னாடி நிற்கிற ஒரு பர்சன் மேலே இடிச்சிடுறாங்க. ஐயோ ஐம் சாரி அப்படின்றாங்களா. பார்த்து ரொம்ப நாளாச்சு, என்ன என் வீட்டு சைடவே பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. அப்போ நம்ம ஜேகே நிமிர்ந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஜின்னு பார்த்து உடனே ஜேகேக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அந்த இடத்துல போய் ஹக் பண்ணுறாரு. என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி ஜின்னு கேட்குறாங்களா. நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன் தெரியுமா, உங்களை பார்த்துட மாட்டேனா, நீங்கள் திருப்பி ஸ்கூலுக்கு வர மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஏங்கியிருக்கேன். ஆனால் ஒரு டைம் கூட நீங்கள் என்னை பார்க்க வரவே இல்லைல்ல அப்படின்றாரு. நான் உன்னை பார்க்க வரலையா, சரி இதை பேசுகிறதுக்கு இந்த இடம் கரெக்டாக இருக்காது, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க. எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. எங்கள் வீட்டிலலாம் முடியாது, ஏன்னா என் அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்றாங்களா. என்னது ஆமாப்பா இருந்தா என்ன, நம்ம என்ன அவ்வளோ பர்சனலாக பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. ஆமாம் அவ்வளோ பர்சனலாக பேச போகிறோம், ஏன்னா எங்கள் வீட்டில் தான் தோ இவனோட அம்மா அப்பாவும் என்னோட அம்மா அப்பாவும் இருக்காங்க. ஸோ நம்ம இவன் வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கூப்பிட்றாரு. 3 பேர் உள்ளே போகிறாங்களா. அப்போ நம்ம ஜின்னு அந்த கசின் இருக்கார்ல அவரை, டேய் இப்போ எனக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வாடா. ஐயோ உன் தொல்லை தாங்க முடியலடா, போய் எடுத்துக்கோ நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கசின் உள்ளே போகிறாங்களா. இப்போ மட்டும் நீ எடுத்துகிட்டு வரலைன்னு வச்சுக்கவேன், ஆண்டிக்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்றாங்க. ஐயோ எடுத்துகிட்டு வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரும்போது அப்போ நம்ம ஜின்னு சொல்கிறாரு, ஜேகே நான் உன்னை எப்பொழுதுமே பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். இன்னும் சொல்லப்போனால் அந்த லெட்டர் எழுதி முடிச்சுட்டு அதான் அந்த வாட்ச்மேன் கிட்ட கூட சாக்லேட் கொடுப்பேன், ஞாபகம் இருக்கா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீ எனக்கு சாக்லேட் கொடுத்துட்ருந்தேன், அதுக்கப்புறம் நான் ஆளவே காணோம் அப்படின்றாங்களா. இதோ இந்த யூனிவர்சிட்டியில் தான் நான் அப்போ படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிவர்சிட்டியோட ஃபோட்டோவில் அப்படியே காமிச்சிட்ருக்காங்களா. அந்த டைம் நம்ம ஜின்னு கூட ஒரு பொண்ணு நிற்கிது. ஒரு பொண்ணு இல்லை 2 பொண்ணுங்க நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு யார் இந்த பொண்ணுங்கள்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. இந்த பொண்ணுங்களாம் உன் அக்காடா அப்படின்றாங்களா. அக்காவா இருந்தால் என்ன, அது எதுக்கு உன் கூட நிற்கிது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஜின்னு அது வந்து இல்லை அவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சும்மா இன்றைக்கி நாங்கள் ஒரு கான்சர்ட் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோமா, அந்த இடத்துல தான் இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்றாங்க. ஜேகே அப்படியே சோகமாக பார்க்குறாரா. சரிடா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு போகிறாரு. அப்போ அதே பொண்ணு தான் கால் பண்ணுது ஜின்னுக்கு. ஜேகேக்கு இதை பார்க்க பார்க்க கோவம் வருதா. அப்போ நம்ம ஜேகே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட, உன் அண்ணன் யூனிவர்சிட்டி முடிச்சிட்டான்லடா, அப்புறம் ஏன் இன்னும் இப்படி அந்த பொண்ணுங்க கூட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. என்னடா ஜலஸ் ஆகுறியா, அவங்களாம் சும்மா சிஸ்டர் மாதிரி தான், என் அண்ணன் அப்படிலாம் அவங்க கூட க்ளோஸாக இருக்க மாட்டான், அந்த பொண்ணுங்களாக தான் வந்து பேசுவாங்க அப்படின்றாங்களா. அப்போ நீ கேட்டல யூனிவர்சிட்டி முடிச்சிட்டாங்க இன்னும் ஏன் பேசுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துலையும் இந்த 2 பேர் கூட தான் அவன் ஒர்க் பண்ணுறான் அப்படின்றாங்க. இதை கேட்க கேட்க ஜேகேக்கு இன்னும் கோவம் வருது. சரி அவன் ஒர்க் பண்ணிட்டு போட்டோம், நீ பாடுறேன் ஏதோ சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்த, நீ பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃப்ரெண்டு கேட்குறாங்களா. இல்லைடா நான் எப்படி எல்லாத்துக்கும் முன்னாடி பண்ண முடியும், இங்கே அப்படி யார் நிறைய பேர் இருக்க எல்லாத்துக்கும் முன்னாடின்னு சொல்கிறேன், நானும் ஜின்னும் தானே இருக்கோம், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. அதுதாண்டா எனக்கு பிரச்சனையே அப்படின்றாங்களா. சரி அப்போ நீங்கள் ரூம்குள்ளே போய் பண்ணு அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜேகே ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அந்த இடம் பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஒரு ராக் ஸ்டார் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி ப்ளேஸ் மாதிரி இருக்குது. அதில் கிட்டார் பியானோ அப்படி இப்படின்னு நிறையா இருக்குது. பரவாயில்லையே, இதை பற்றி இவன் சொன்னது கூட கிடையாது, இவனுக்கு அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரா. அப்போ ஜின்னு பின்னாடி வந்து இது ஒன்றும் அவனோட ரூம்லாம் கிடையாது, இந்த ரூமில் என்னோடய திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றாங்களா. ஓ அப்போ இதெல்லாம் உங்களோட திங்ஸா, ஆமாம் பரவாயில்ல நீ நல்லா வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஜின்னு. ஆமாம் நான் வளர்ந்துட்டேன், நீங்கள் மட்டும் இன்னும் வளரவே இல்லை, அப்படியே தான் இருக்கீங்க அப்படின்னு ஜேகே சொல்கிறாரா. ஏய் நான் உன்னை விட ஹைட்டுடா, நான் ஹைட்டில் சொல்லலை, உங்கள் மெச்சூரிட்டி லெவல் இன்னும் அப்படியே தான் இருக்குது, நீங்கள் என்கிட்ட உன்னை பற்றி கேட்கவே இல்லை அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. எதை பற்றி சொல்கிற அப்படின்றாங்களா. அதான் அந்த லெட்டர், என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லி ஜின்னு கேட்குறாரா. நீங்கள் அதை மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லையே நான் என்ன மறந்தேன், என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது.
நீங்கள் உண்மையாலுமே மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. இல்லை ஜேகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஸோ நான் இப்போது நார்மலாக என் லைஃப்பை மூவ் பண்ணி போயிட்டுருக்கேன். ஸோ நீ நல்லா படித்து இந்த கிராஜுவேஷனை முடித்து நல்ல யூனிவர்சிட்டி போ அப்படின்றாங்களா. ஜேகே கிட்ட கேட்ட உடனே ஹார்ட் பிரேக் ஆன மாதிரி இருக்குது. இதை சொல்லிட்டு இங்கே வா உன் தலையில் என்ன இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே தலையில் ஒரு பூவோட இதழ் விழுந்து கிடக்கு. அதை எடுத்து இப்படி கையில் பார்த்துட்ருக்காரா. அப்போ நம்ம ஜேகே, நீங்கள் உண்மையாலுமே அப்போ என்னை லவ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. என்னது லவ்வா? நான் அப்போ உன்னை தம்பியாக தான் பார்த்தேன், இப்போ உன்னை தம்பியாக தான் பார்க்குறேன். நான் உன்னை தம்பின்னு தானே சொல்லி கூப்பிட்டேன் அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் என்னை லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாகவே கேட்டுடுறாரா. அதுக்கு நம்ம ஜின்னு, இதோ இதுக்கு பேர் தான் மெச்சூரிட்டி லெவல் அப்படின்றது. நான் உன்னை தம்பின்னு தானே கூப்பிட்டேன், இதுதான் சின்ன குழந்தைத்தனங்கிறது. நீ என்னை லவ் பண்ணுறதா நினச்சிட்டு இருக்கியா? நான்லாம் ஒன்று லவ் பண்ண கிடையாது அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்கிறாரு. உண்மையாலுமே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃபீல் பண்ணுறாரு. சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு போகிறாரா. இல்லை, இது உங்கள் வீடு, ஸோ நீங்கள் இங்கே இருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வேகமாக போகிறாங்க. அப்போ ஜேகேவோட ஃப்ரெண்ட் அங்கேருந்து வந்து, என்ன ஜேகே அதுக்குள்ளே போகிற, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, என் அம்மா கால் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வேகமாக போகிறாங்களா. அப்போ ஜின்னு அந்த இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. தென் நம்ம பிரதர், அதான் ஜேகேவோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அவங்க உள்ளே போயிட்டு, என்னாச்சு ஜின், ஜேகேவை நான் இங்கே உனக்காக தானே கூட்டிகிட்டு வந்தேன், ஏன் அவன்கிட்ட நீ என்ன பேசினா அவன் பாட்டுக்கு கோச்சிட்டு போகிறான் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைடா, அவன் சின்ன பையன், கிராஜுவேஷனை முடிக்கட்டும், அதுக்கப்புறம் அவன் யூனிவர்சிட்டிலாம் முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணட்டும்டா. இப்போ அவன் லைஃப்பில் அவன் சாதிக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்குது, தேவையில்லாமல் என்ன லவ் பண்ணிவிட்டு அவன் லைஃப் அவன் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டாரா. ஐயோ ஜின், யார் சொன்னா உன்னை லவ் பண்ணால் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, உன்னை லவ் பண்ணலாம் கொடுத்து வச்சுருக்கணும் அவங்க அப்படின்றாரா. இல்லை எனக்கு ஏதோ சரிப்பட்டு வரலை அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. எதனால் நீ அப்படி சொல்கிற? ஆமாம், எனக்கு அவனை பார்க்க குழந்த மாதிரி இருக்குடா அப்படின்றாங்களா. என்னது குழந்த மாதிரி இருக்கா? குழந்த மாதிரி இருக்கவனுக்கு தான் லெட்டர்லாம் எழுதி வச்சு ஸ்மைலிலாம் அனுப்புவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. இது எப்படிடா உனக்கு தெரியும் அப்படின்றாங்க. இது எனக்கு தெரியும், நான் அன்னைக்கு படித்தேன், ஏன்னா அது கீழே விழுந்து கிடந்துச்சு அப்படின்றாரா. அது எப்படிடா உனக்கு கொஞ்சம் கூட மேனஸே இல்லையா, அடுத்தவங்க லெட்டர் எடுத்து படிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. படித்தனால தானே எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சு நான் இங்கே ஜேகே உனக்காக கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்றாரு. ஓ, இவ்வளோ வருஷமா இல்லாது இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. ஏன்னா அவன் இன்றைக்கி தான் பொண்ணை பற்றி கேட்டான், அது மட்டும் இல்லாமல் உனக்காக அவன் பாடுறதா வேறு சொல்லிகிட்டு இருந்தான் தெரியுமா, உன்னை இங்கே ஆனுவலுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னான், அதனால தானே இங்கே கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் எவ்வளோ சந்தோஷப்பட்டான் தெரியுமா. இது வரைக்கும் அவன் என் வீட்டுக்கு வரமாட்டான், நான் அவ்வளோ டைம் கூப்பிட்ருக்கேன், வந்ததே இல்லை. இந்த டைம் அவன் வந்தான், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக தெரியுமா இருந்துச்சு, உனக்காக தான் வந்தான். ஆனால் நீயே உன் லவ் அப்படி ஸ்பாயில் பண்ணிக்கிட்ட ஜின் அப்படின்றாங்களா. அதுக்கு நம்ம ஜின்னு, இல்லை பரவாயில்ல, அவன் சின்ன பையன்தான், இன்னும் கொஞ்சம் வளரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாரா. ஜின், நீ இப்படியே விட்டுன்னு வச்சுக்கவன் வேறு பொண்ணை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான் பார்த்துக்கோ அப்படின்றாங்களா. அது எப்படிடா அவன் வேறு பொண்ணு பார்த்துட்டு போகலாம், அவன் என்ன தானே லவ் பண்ணுறான், அப்போ என்ன தானே பண்ணணும், நான் வேணான்னு சொன்னாலும் திருப்பி என்கிட்ட வரணும்ல, அவன் எதுக்கு இப்படி போகிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஜேகேவோட ஃப்ரெண்டு சிரிக்கிறாங்க. என்னமோ பண்ணி தொலை, உன்னால தான் உன் லவ் இப்படி போச்சு, நீ திருப்பி ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது, நம்ம ஜேகே சோகமாக கிளாஸ்க்கு வராரு. அப்போ ஜேகேவோட ஃப்ரெண்டு, என்னாச்சு ஜேகே இன்றைக்கி ரொம்ப சோகமாக இருக்க, அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. இல்லை, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்னோடய ஃபீலிங்ஸை யாரோ பிரேக் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்றாங்களா. ஓ, ஜின்னு தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. உன்கிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது, அவங்க தான் அப்படின்றாரு. உண்மையாலுமே நீ என்ன லவ் பண்ணுறேன்னா நான் உன்னை மட்டும்தான் பண்ணுவேன், உன்னை எதுக்காகவும் விட மாட்டேன், அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம் இல்லைடா. இல்லை, அதை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் யாரும் செஞ்சு காட்டினதில்ல. எனக்கு எப்படி சொல்கிறது, நான் அதை ப்ரூவ் பண்ணணுன்னு நினைக்கிறேன். எப்படி ப்ரூவ் பண்ண போகிறேன், அது நீ பார்க்க தானே போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரா. என்னடா பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்கிறாரா. சரி, நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. தென் இப்போ ஈவினிங் ஆகுது. ஜேகே அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறாங்க. போயிட்டு நான் ப்ராக்டிக்ஸ் பண்ண போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் ஜின்னோட ரூமுக்கு தான் போகிறாங்க. ஜின் அங்கே இல்லை. ஜின்னு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. அவன் இன்னும் ஒர்க் முடிஞ்சு வரலை அப்படின்றாங்க. அவன் வரதுக்குள்ளே நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஏதோ சாங்ஸ்லாம் பாடிட்டுருக்காரு. பட் ஜின்னு வருவாரா இல்லையான்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துட்ருக்காரு. ஜின்னு இன்னும் வரவே இல்லை. சரிடா நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஜேகே போகிறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ரொம்ப நாளாக நம்ம ஜேகேவும் ஜின்னும் மீட் பண்ணிக்கவே இல்லை. தென் இப்போ ஸ்கூல் முடிஞ்சு நம்ம ஜேகே ஃப்ரெண்டும் நடந்து வந்துட்டுருக்காங்க. அந்த சைடு நம்ம ஜின்னு ஒரு பொண்ணு கூட பைக்கில் போயிட்டுருக்காரு. இதை நம்ம ஜேகே நோட் பண்ணுறாரு. யாருடா அந்த பொண்ணு, அவ கூட போய் இவன் போயிட்டுருக்கான்.
ஜின்னு என்ன உண்மையாலுமே தான் வேணான்னு சொல்லிட்டானோ, நான் தான் அவனை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயையோ, உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் நான் மாட்டிக்க விரும்பலப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஜேகே கோவமா வருது. நம்ம இப்போ வீட்டுக்கு போவேனா, அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஜின்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ நம்ம ஜின்னு ஒரு இடத்துல பைக்கை நிறுத்துறாரா, அந்த பொண்ணு ஜின்னுக்கிட்ட எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. சரி, என் செல்லத்துக்கு ஐஸ்கிரீம் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்றாங்களா. ஜேகேக்கு என்னது செல்லம்மா, இவனுக்கு அவள் செல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அப்போ நம்ம ஜின்னு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அது எனக்கே தெரிலையே அப்படின்றாங்க. சரி, நானே எனக்கு பிடிச்ச ஃப்ளேவரை வாங்கி தரேன் செல்லத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாரா. என்னது, அவளுக்கு பிடிக்கல ஆனால் செல்லத்துக்கு ஃபேவரட் இவனோட ஃபேவரட்டை வாங்கி தராளா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு இருக்காரு. தென் அப்போ பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே தான் இவங்க 2 பேரும் போகிறாங்க. இதை நம்ம ஜேகே வெளியே இருந்து பார்த்துட்ருக்காரு. நம்ம உள்ளே போக முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ நம்ம ஜின்னு உள்ளே போயிட்டு செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்களா. அங்கே வந்து ஒரு குட்டி பாப்பா ஓடி வருது. ஐயோ அண்ணா, நீங்கள் வந்துட்டீங்களா, நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், என் மம்மி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. தோ மம்மி வந்துட்டாங்க. சரி, எங்க என் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குதா. உன் அப்பா தானே, தோ பின்னாடியே வராரு பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா ஜேகேவோட ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்கல்ல, என்னோட சிஸ்டருக்கும் சின்னோட அண்ணாக்கும் மேரேஜ் ஆச்சு, அவங்கனால தான் எங்களுக்கு இவங்க ரிலேஷன் அப்படின்னு சொன்னார்ல, அதே பிரதர் அண்ட் சிஸ்டர் தான் இவங்க 2 பேரும். இவங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆகி ஒரு குழந்தையே இருக்குது. ஸோ அந்த அண்ணா இருக்காங்கல்ல, அதான் அந்த குழந்தையோட அப்பா, அவரோட வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகிருக்கும். ஸோ அந்த ஜின்னு அந்த வழியாக வந்திருப்பார், அதனால் இவங்கள கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்கு போகிறோம், எதுவும் வாங்காமல் போனால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் பக்கத்தில் இருக்க கடையில் குட்டி பாப்பாக்காக ஐஸ்கிரீம் வாங்கியிருப்பாங்க. இதை தெரியாமல் நம்ம ஜேகே கோச்சிக்கிட்டு போகிறாரு. இதை நம்ம ஜின்னோட அண்ணா நோட் பண்ணிடுறாங்க. ஜின், அந்த பையன் யாருடா, ரொம்ப நேரமாக இங்கே நம்ம வீட்டு வாசல் முன்னாடி நின்றுட்டுருக்கான், நான் வந்த உடனே அங்கே திரும்பிட்டான்டா, இப்போ திருப்பி உன்னை பார்த்துட்டு அவன் போகிறான், ஏதாவது உனக்கு தெரிஞ்ச பையனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. யாரை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு வெளியே வந்து எட்டி பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஜேகே. அண்ணா, இவன் யாருன்னு தெரியுதா, இதோ இவங்க இருக்காங்கல்ல, இவங்களோட தம்பியோட ஃப்ரெண்டு தான், அவன் எதுக்குடா நம்ம வீட்டு வாசல் முன்னாடி நின்றுட்டுருக்கான், அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைண்ணா நான் போய் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்களா. அப்போ அந்த குட்டி பாப்பா, நில்லுங்க நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லுதா. இல்லைம்மா நீங்கள் எப்படி இங்கேயே இரு, நான் போய்க்கிறேன். இல்லை அதெல்லாம் முடியாது, நான் உங்கள் கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவுதா. சரி இரு, செல்லக்குட்டினோட தூக்கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறாரா. இங்கே பாரு, நீ பத்திரமா பைக்கில் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேரும் போயிட்டு ஜேகே முன்னாடி நிற்கிறாங்க. ஜேகே வந்துட்டு இப்படி பார்க்குறாரா. என்ன வேணும், எதுக்கு இப்படி வந்து நிற்கிறீங்க, யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. இந்த பொண்ணா, இவ என்னோட செல்லக்குட்டி அப்படின்றாங்களா. ஆமாம், இது என் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பா சொல்லுதா. என்னது டார்லிங், செல்லக்குட்டியா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவர் என்னோட அங்கிள் அப்படின்னு சொல்லுதா. சரி ஜேகே, இங்கே பேசுகிறதுக்கான டைம் இல்லை, நீ பின்னாடி உட்காரு, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ஜின்னு கூப்பிட்றாரு. நான் ஏன் உட்காரணும், என்னால் உட்கார முடியாது அப்படின்றாரு. அதுக்கு அந்த குட்டி பாப்பா, உட்காருங்க நம்ம 3 பேர் ரவுண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி கத்துதா. இல்லை நான் வரலை அப்படின்றாரு. அப்போ அந்த பாப்பா அப்படியே மறைச்சு பார்க்குது. நீ மட்டும் இப்போ வரலைன்னு வச்சுக்காவன், அவன் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருவா, தயவு செஞ்சு வந்து உட்காரு அப்படின்றாங்களா. அவர் ஜேகே உட்காரவே மாட்டேங்கிறாரு. அந்த பாப்பா கத்த ஸ்டார்ட் பண்ணுது. ஐயோ, நான் இதுக்கு தாண்டா சொன்னேன், அவளு அடம் பிடிப்பா செம்மையா, இதனால தான் சொன்னேன் அப்படின்றாரா. சரி நான் உட்கார அப்படின்னு சொல்லிட்டு உட்காராரா. இப்போ தான் அந்த பாப்பா சிரிக்குது. தென் 3 பேரும் பைக்கில் போயிட்டுருக்காங்களா. அப்போ ஜேகே கிட்ட சரி எங்கே போகலான்னு சொல்லு அப்படின்னு ஜின்னு கேட்குறாரு. எங்கேனாலும் ஓகே. இல்லை நான் என் வீட்டுக்கு போகணும் அப்படின்றாரு. அதெல்லாம் வேணாம், வீட்டுக்கு வேணாம், நான் இப்போ தான் வீட்டிலேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி கத்துதா. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ, நீ அவள் நம்ம வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லி நினச்சிக்கிட்டா அப்படின்றாங்களே. என்னது நம்ம வீட்டுக்கா, ஐ மீன் அவள் வீட்டுக்கு போகிறான்னு சொல்லி நினச்சிக்கிட்டா. சரி நம்ம பார்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரா. பார்க்கா, ஜாலி அப்படின்னு அந்த பாப்பா சொல்லுதா. அதுக்கு முன்னாடி எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க, என்னோட ஐஸ்கிரீமை நான் வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லுதா. தென் இவங்க 3 பேரும் ஐஸ்கிரீம் ஷாப் போகிறாங்க. அங்கே போயிட்டு 3 பேரும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம ஜேகேயோட லிப்ஸில் ஐஸ்கிரீம் இருக்கா, அதை நம்ம ஜின்னு டச் பண்ணி அப்படி சாப்பிட்றாரா. எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. அதுக்கு அந்த குட்டி பாப்பா, நீ ஏன் ஜேகே இப்படி குழந்த மாதிரி நடந்துக்கிற, ஒழுங்காக சாப்பிடு, வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுதா. பாரியா, இதை யார் சொல்கிறா அப்படின்னு ஜேகே சொல்லி கேட்குறாரா. அவள் ரொம்ப மெச்சூரிட்டியான பொண்ணு, அவளை பழக்கி வச்சுருக்காங்க, ஆனால் அப்படி கிடையாது, ஏன்னா இவன் ரொம்ப அடம் பிடிக்கிறா, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு ஜேகே சொல்கிறாரா. எனக்கு கூட தான் உன்னை பிடிக்கல, நீ கூட தானே அடம் பிடிச்சா, என்னோட ஜின்னு சித்தப்பா உன்னை கூப்பிட்டாரு, நீ வரமாட்டேன்னு சொன்னீல அப்படின்னு சொல்லுதா. நீங்கள் 2 பேருமே குழந்தை தான், 2 பேருமே அடம் பிடிக்கிறீங்க, என்ன பாவம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாரா. அதுக்கு ஜேகே வந்து பாப்பாவை சிரிக்கிறாங்க.
இதில் மட்டும் 2 பேரும் ஒன்றா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு தெரிவிக்கிறாரு. தென் அந்த சைடு தான் நம்ம ஜேகேவோட வீடு இருக்குது. இங்கே தான் என் வீடு, என்னை இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரா. இல்லை நம்ம எங்கேயாவது இன்னும் போகலாமே அப்படின்ட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரா. தென் ஜின்னு அங்கே நிப்பாச்சாரு. உண்மையாலுமே போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட்குறாங்க, சித்தப்பாவை பொண்ணும். ஆமாம் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஜேகே போகிறாரு. சரி குட்டி பாப்பா, நீ என்னோட கிராஜுவேஷன் டே, அதாவது ஆனுவல் டேக்கும் கிராஜுவேஷன் டேக்கும் வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. இல்லையே, நான் என் அப்பா அம்மா கூட ஊருக்கு போயிடுவேன் அப்படின்னதா. ஓ அன்னைக்கு தானே ஊருக்கு போகணும், சரி முடிஞ்சா வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாரா. ஆமாம் குட்டியாக க்யூட்டாக இருக்காங்க அப்படின்றாங்களா. என்னது அவன் உனக்கு குட்டியா அப்படின்னு சொல்லி ஜின்னு கேட்குறாரா. ஆமாம் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பாப்பா சொல்லுது. சரி சித்தப்பாவுக்கு அந்த பையன் ஓகேவா அப்படின்றாங்களா. சித்தப்பாவுக்கு அந்த பையன் இல்லை சித்தப்பா, நாளைக்கு அந்த பையனை கூட்டிகிட்டு வாங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுதா ஜின்னு சிரிக்கிறாரு. தென் அந்த ஆனுவல் டேவும் வருதா. இப்போ நம்ம ஜேகே ஸ்டேஜில் நின்று பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ ஜின்னு அந்த இடத்துல இருந்து சேர் பண்ணுறாங்க. ஜேகே ஜின்னை பார்த்து பாடுறாங்க. ஆர்மிஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். கை விசிறி போலே உன் கை தீண்டும் வரம் வேண்டாம், மின் விசிறியாக வாழ்வேன் அழகே ஃபீல் மை லவ், 12 மணி முல்லை போல சேராசையில்லை, தண்டவாளம் போலே தொடர்வேன் அன்பு ஃபீல் மை லவ், யார் கண்ணை பார்க்க வேண்டும் விண்மீன் தான் சொல்லுமா, யாரேனும் தீண்ட வந்தால் ரோஜா பூ கொள்ளுமா, நான் உன்னை காதல் செய்ய தேவையில்லை உன் அனுமதியே ஃபீல் மை லவ். இந்த பாட்டை பாடிட்டு இருக்கும்போதே அப்போது வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்டை வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு அப்படின்றாங்களா. ஜேகேக்கு நர்வஸாக இருக்குது, யார் அதுன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துக்கு நம்ம ஜின் வராங்க. ஆர்மிஸ் இந்த இடத்துல நம்ம ஜின்னோட இடத்துலேருந்து ஒரு குட்டி சாங். நான் தந்த பூவை எல்லாம் வீசும்போது ஃபீல் மை லவ், என் காதல் கடிதம் கிழிக்கும் போது ஃபீல் மை லவ், என் வீதி தெரியும் ஜன்னல் மூடும்போது ஃபீல் மை லவ், என் செய்கை எல்லாம் வெறுக்கும் போது ஃபீல் மை லவ், சில வார்த்தை திட்டி பேசு அது கூட போதுமே, என் காதல் வெற்றி பெற்ற சந்தோஷம் கொள்ளுமே, மேகத்தில் போகும்போது தாரை தட்டும் கல்லை போல ஃபீல் மை லவ். 2 பேரும் பாடிக்கிட்டே வந்து அப்படியே ஒருத்தரோட ஒருத்தர் கையை டச் பண்ணுறாங்களா. இந்த இடத்துல ஜின்னு ஃபீல் மை லவ் அப்படின்றாரு. அதுக்கு ஜேகே சிரிக்கிறாரு. ஜேகே அப்படியே அந்த இடத்துல நீல் டவுன் போட்டு யாருக்குமே தெரியாத மாதிரி அந்த இடத்துல ஒளிச்சு வச்சு கையில் ரிங் கொடுக்குறாரா. ஜின்னுக்கு இதை பார்த்தோன்னே சந்தோஷமாக இருக்குது, அப்படியே கையில் மறைச்சி வச்சுக்கிறாரு. 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அந்த ஸ்டேஜில். தென் இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது, கிராஜுவேஷன் டேவும் வருது. நம்ம ஜேகே அந்த இடத்துல நின்றுட்டுருக்காரா. அப்போ நம்ம ஜின்னு ஜேகே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஜேகே அவ்வளோ சந்தோஷமாக திரும்புகிறாரு. அப்போ நம்ம ஜின்னு கையில் அவ்வளோ பெரிய பொக்கே எடுத்துகிட்டு வந்து ஜேகே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஜேகேக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீ உண்மையாலுமே தான் சொல்கிறியா, என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. ஆமாம் நான் உண்மையாலுமே உன்னை லவ் பண்ணுறேன், சின்ன வயசுலேருந்தே அப்படின்றாரா. நான் குட்டி பையனாக இருக்கும் போதுலேருந்தா. ஆமாம் நான் உன்னை ஃபஸ்ட் டைம் காப்பாற்றினல அப்போலேருந்து அப்படின்றாரு. அப்புறம் ஏன் என்கிட்ட சொல்லலை. நான் தான் சொன்னேனே உன் பின்னாடியே வந்தேனே, நீ தான் கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு என்னை அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்த, அப்போ நீ தானே என்னை தம்பி தம்பின்னு சொன்னால், நான் அதனால தான் உன்னை அவாய்ட் பண்ணேன், நான் சும்மா உன்னை வம்பிழுத்தேன் அப்படின்றாரா. ஓ அப்போ தம்பின்னு சொல்லி என்னை வம்பிழுப்பியா, அப்போ இப்போ என்னை தம்பின்னு கூப்பிட அது எப்படி முடியும், இப்போ தான் நான் என் டார்லிங்க்கு ஓகே சொல்லிட்டேனே அப்படின்றாரா. அதுக்கு நம்ம ஜேகே அப்போது ஜின்னை அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஜின்னை அப்படியே ஹக் பண்ணுறாரு. அப்போ இதுக்கு தான் வெயிட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு கேட்குறாங்களா. ஆமாம் இதுக்கு தான் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாரு. அப்போ ஜின்னுக்கு ஜேகே நேற்று ஒரு ரிங் கொடுத்துருப்பார்ல, அந்த ரிங்கை எடுத்து வச்சுட்டு இந்த ரிங் உனக்கு, இந்த ரிங் எனக்கு, அதாவது நீ வாங்கி கொடுத்ததா எனக்கு போட்டு விடு அப்படின்றாங்களா. 2 பேரும் ரிங் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. தென் 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜேகேவோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவர் வராரு. அப்பா ஒரு வழியாக 2 பேரும் சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல அந்த குட்டி பாப்பாவும் அவங்க அம்மா அப்பாவும் வராங்க. நீங்கள் 3 பேரும் ஊருக்கு போகலையா அப்படின்னு சொல்லி ஜின்னு கேட்டாரா. நான் போகலடா, அதான் அம்மா அப்பா போயிட்டாங்கல்ல, ஸோ இவனோட கிராஜுவேஷனை பார்க்கலான்னு சொல்லிட்டு உன் அண்ணி தான் சொல்லிகிட்டே இருந்தா, அதனால தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்றாங்களா. ரொம்பவே சந்தோஷம், பாவமாக இருந்துச்சு அவனை பார்க்க, யாருமே இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னாங்களா. அப்போ ஜேகேவோட அம்மா அப்பாவும் வராங்க. ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹலோ அங்கிள், ஹலோ ஆண்டி அப்படின்னு சொல்லி தடுமாறுறாரா.
நேற்று நீங்கள் 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணீங்கல்ல அது சூப்பராக இருந்துச்சு அப்படின்றாங்களா. ரொம்பவே தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்றாங்க. ஜேகே உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கான்ப்பா, நீ நிறைய சாங்ஸ்லாம் பாடியிருக்கியாமே. ஆமாம் ஆண்டி பாடியிருக்கேன். ஜேகே கூட ஏதோ ஒரு சாங் ரைட் பண்ணியிருக்கான், அதை கூட பாடியிருக்கான். ஆர்மிஸ் இது உண்மைதான். ஏன்னா நம்ம ஜேகேவோட நியூ ஆல்பம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, எல்லாம் பார்த்துருங்க. ஆர்மிஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட ஃபீல் மை லவ் நம்ம ஜின்குக் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே ஜங்குக், லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும். இந்த ஆர்மிஸோட விஷயம். ஆர்மிஸ் இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.